வணக்க மகளே, நீங்கள் பார்த்து கேட்குறது மொக்க கம்பெனி. நான் உங்கள் ஹோஸோ. இன்றைக்கி நம்ம இந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, எந்தெந்த சூப்பர் ஹீரோஸ் வந்து புதுசாக இன்ட்ரடக்ஷன் செய்யப்படுவாங்க. அதாவது இன்ஃபினிட்டி வார் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 ரெண்டுத்தையும் சேர்த்து தான். ஸோ இந்த பாட்டில் வரலன்னா மோஸ்ட்லி நான் சொல்கிறவங்க வந்துட்டு அடுத்த பாட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேஜர் ரோல் இல்லைனாலும் கடைசியில் ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸில் ஒரு சீன் அப்படியாவது வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்துட்டு எந்தெந்த சூப்பர் ஹீரோஸ் ஆவாங்க சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் மேலே லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ எந்த வித வெயிட்டும் நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எதிர்பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் டிங்க்லேஜ். அதாவது இவர் வந்துட்டு எந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறான்னு யாருக்குமே தெரியல. ஸோ நான் கெஸ் பண்ணது வந்துட்டு எத்திரி, அதாவது மிகப்பெரிய டுவாஃப் பிளாக் ஸ்மித். ஸோ இவருக்கு அப்படி என்ன பவர்னு நீங்கள் கேட்குறீங்க. இவர் சூப்பர் ஹீரோவே இல்லை அப்படி தானே நினைக்கிறீங்க? இல்லை கைஸ், இவர் தான் வேர்ல்டு யூனிவர்ஸ்லேயே இருக்கிறதுலேயே மிக பவர்ஃபுல் பிளாக் ஸ்மித். இவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. ஸோ தானஸ் என்ன பண்ணுவார்னா, இவரோட வலது கையை வெட்டிடுவார். ஏன்னா இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டை விட பவராக ஏதாவது செஞ்சிருவார் அப்படிங்கிற பயத்தில் அவரோட கையை வெட்டிடுவார். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டுவாஃப் பிளாக் ஸ்மித். ஸோ நம்ம அஸ்கார்டியன்ஸ் அந்த தோர் ஓடின்லாம் விட ரொம்ப பழமை வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறவங்க படுவாங்க தான் இந்த டுவாஃப்ஸன். ஸோ மேபி இவங்க வந்துட்டு ஏதாவது புதுசாக ஒரு வெப்பன் கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்ய வரலாம். இல்லைனா நம்ம ஒரு தோர் வந்துட்டு ஸ்பேஸ் ஃபோர்ஸுக்கு போய் செய்வார் பார்த்தீங்களா, அவரோட புது வெப்பன். அதை பற்றி நான் பேசுகிறேன். மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ மேபி அதுக்கும் இவங்க ஹெல்ப் பண்ணலாம். இல்லைனா தானஸ் அழிக்கிறதுக்கு புது வெப்பனும் இவங்க செஞ்சு தரலாம். ஸோ நான் வந்துட்டு இவங்களை சூப்பர் ஹீரோ இதில் தான் போட்டிருக்கேன். ஸோ இவர் வந்துட்டு என்ன கேரக்டர் ப்ளே பண்ணான்னு இது வரைக்கும் மென்ஷன் பண்ணப்படல கைஸ். இது வந்து நான் ஒரு கெஸ் தான். ஸோ எத்திரியா அவங்க ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு சில்வர் சர்ஃபர். சில்வர் சர்ஃபரை பற்றி நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்துலேயும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4 வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நான் எதுக்கு சில்வர் சர்ஃபர் வந்து இருப்பான்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் 3 and 4 இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தானோஸ் டிஃபீட் ஆகிடுவார் கன்ஃபார்ம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ் மூவ் ஆகணும்ல. ஸோ மேபி இதுக்கப்புறம் தானஸோட பெரிய ஆள் ஒருத்தர் வெள்ளன்னு தானே இருக்கணும். ஸோ அது வந்து கேலக்டஸாக இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கேலக்டஸை பற்றி ஒரு வந்துட்டு ஆரிஜின் ஸ்டோரி அண்ட் பிரேக் டவுன் வந்துட்டு இருக்கு கைஸ். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கேலக்டஸோட சைட் கிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் சர்ஃபர். அவர் தான் வந்து ஒவ்வொரு உலகமாக வந்துட்டு நம்ம கேலக்டஸ்ன்னு சொல்லுவார். கேலக்டஸ் வந்து அழிச்சிட்டே போவார். ஸோ மேபி வந்து கேலக்டஸ் வந்துட்டு இன்ஃபினிட்டி வாரில் வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் பண்ணப்படலாம். அப்படின்னா தான் இந்த கதை மூவ் ஆகும் நான் நினைக்கிறேன் கைஸ். அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், நம்ம கேப்டன் மார்வல். ஸோ இவங்க வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் செய்யப்பட்டாங்க. அவங்களோட செட் பிக்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்துட்டு கேப்டன் மார்வலை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சேனல் செக் பண்ணுங்கள். ஸோ கேப்டன் மார்வல் வந்துட்டு இதில் புதுசாக இன்ட்ரடக்ஷன் பண்ணப்படுறதுனால அவங்க வந்துட்டு க்ரீட் டெக்னாலஜி அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலாம். ப்ளஸ் அவங்க இன்ஃபினிட்டி வார் பார்ட் 1 இல்லைன்னு சொல்லி நம்ம டேரக்டர் ஜே ரூசோ சொல்லியிருக்காரு. ஸோ மேபி இன்ஃபினிட்டி வார் பார்ட் 2 வரலாம், இல்லைனா போஸ்ட் கிரெடிட்ஸில் வரலாம். நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கண்ணை விரித்து செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஆடம் வார்லாக். ஸோ ஆடம் வார்லாக் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸியில் வந்துட்டு அந்த கோல்டன் கேர்ள் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு ஒரு கொக்கோன் மாதிரி காமிப்பாங்க. அதுக்குள்ளே வந்து இருக்கிறவன் தான் இந்த உலகத்தை ஆழ்வான் அப்படி சொல்லுவாங்க. அதுதான் நம்ம ஆடம். ஸோ ஆடம் பார்த்திங்கன்னா காமிக் புக்கில் அவர் மண்டேல தான் வந்துட்டு விஷன் மாதிரியே மண்டேல தான் சோல் ஸ்டோன் இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு மேபி அந்த சோல் ஸ்டோன் எடுத்துகிட்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆல்சோ அவர் ஒருத்தர் தான் இந்த தானோஸுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த இன்ஃபினிட்டி கான்ட்லெட்டை தூக்குவார். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் தூக்கியிருக்காங்க. பட் அவர் தான் செகண்ட் பிளேஸில் இருப்பார். ஸோ மேபி வந்துட்டு ஆடம் வார்லாக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இன்ஃபினிட்டி வாரில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்ட் 2 அவர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்ட் 1 எனக்கு தெரியல கைஸ். ஸோ மேபி அவர் கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு அவர் இன்ஃபினிட்டி வார் பார்ட் 2 வர்றது தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நம்பர் 1 யார் இருக்கா, இது வந்துட்டு லைக் ஒரு ரூமராக தான் போயிட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு அஃபிஷியல் ரூமர்னே வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வர படத்தில் இவங்க வந்துட்டு கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ இவங்க வந்து அவெஞ்சர்ஸ்லேயும் வந்துட்டு டீஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க தான் நம்ம நாமோர், அதாவது இந்த சப்மரைனர். ஸோ இவர் யாரை புதுசாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இவர் தான் வந்து நம்ம மார்வலோட அக்வாமேன்னு வச்சுக்கலாம். ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு உருவான சூப்பர் ஹீரோ, அதாவது ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணப்பட்டவர். அதே மாதிரி இவருக்குன்னு தனியாக ஒரு ஆரிஜின் ஸ்டோரி வந்து ரொம்ப பழமை வாய்ந்ததாக இருக்கும். இவரை பற்றியும் புதுசாக ஒரு ஆரிஜின் வீடியோ போட போகிறேன் கைஸ். ஷார்ட்டாக இவரை பற்றி நான் சொல்லணும்னா, இவர் வந்துட்டு ஒரு அட்லாண்டியன், அதாவது அட்லாண்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதில் இருக்க ஒரு பிரின்சஸுக்கும் ஒரு ஹியூமனுக்கும் பிறந்த ஒரு குழந்தை. இவர் வந்துட்டு அவங்க எல்லாமே அழிஞ்சிட்டு அப்புறம் வந்துட்டு அந்த அட்லாண்டியோட கிங் ஆகுறாரு. ஸோ அவரும் அந்த வேர்ல்டு வார் 2 அப்போ
நம்ம கேப்டன் அமெரிக்கா, ஹியூமன் டார்ச், ஃபேண்டஸ்டிக் ஃபோர் கூடலாம் சேர்ந்து இன்வேர்டர்ஸ்னு ஒரு குரூப்பில் சேர்றாரு. இவர் தான் ஃபஸ்ட்டு உருவான ஆன்டி ஹீரோன்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் ஹீரோவும் இல்லை வில்லனும் இல்லை, தனக்கு நல்லதுங்க படுறது மட்டும் செய்வார். ஸோ இவர் வந்துட்டு நம்ம ஃபேண்டஸ்டிக் ஃபோரையும் எதிர்த்துருக்காரு, அவர் கூட சேர்ந்து வேலை செஞ்சுருக்காங்க. நம்ம வேர்ல்டு வார் II ஜெர்மனிக்கு ஆப்போசிட்டாக, நாசிஸ்க்கு ஆப்போசிட்டாக அந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் நடந்திருக்கு. நம்ம கேப்டன் அமெரிக்கா கூடவே சேர்ந்து வேலை செஞ்சுருக்காரு. இவர் வந்துட்டு லைக் அக்வாமேன் இருக்க மாதிரி பவர் தான், மீன் கூடலாம் பேசலாம். ஸோ வேவ்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துக்கலாம். இவர்கிட்டையும் ஒரு ட்ரைடன்ட் இருக்குது. ஸோ இது கூட வந்துட்டு நம்ம தோர் ராக்னார்க்கில் ஒரு சீன் வந்து ஒரு ஆள் வந்து ட்ரைடன்ட்டோட நிற்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அது கூட நம்ம நேமரா இருக்கலாம் சொல்லி நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அவெஞ்சர்ஸ் 1 பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம டோனி ஸ்டார்க் கிட்ட வந்துட்டு நிக் ஃபியூரி பேசிட்டு பாரு, பின்னாடி ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்பில் அட்லாண்டிக் ஓஷன் வந்துட்டு மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேபி அது வந்துட்டு நம்ம நேமரை குறிக்கிறதுக்காக இருக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இன்ஹியூமன்ஸ்னு சொல்லி ஒரு டிவி சீரிஸ் இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம மார்வல் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து ஹவாயில் போய் ஷூட்டிங்லாம் நடத்தியிருக்காங்க. அந்த செட் பிக்ஸ்லாம் லீக் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி வி குட் எக்ஸ்பெக்ட் அவர் வந்து அவெஞ்சர்ஸில் சேர்த்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா ஒரு இந்த உலகத்தை அழிக்கும் போது அட்லாண்டிஸ் அழிஞ்சு போய்டணும், அதை காப்பதுக்காக வந்து அவன் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கைஸ். ஸோ இவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆடியன்ஸ் ஸ்டோரி கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் உங்களை ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.